இட்ஸ் இமேஜினரி ஸ்டோரி நாட் பேஸ்ட் ஆன் ரியல் ஈவெண்ட்ஸ். இந்த ஸ்டோரி ரொம்பவே ஹாரராக இருக்கும், பயப்படாத பாருங்கள். வெல்கம் டு ஸ்வர்ணா மிஸ்ட்ரி. ஒருத்தர் வேலையிலேருந்து வீட்டுக்கு போவான். சிட்டிலேருந்து வீட்டுக்கு போயிட்டுருக்கப்ப கிராமம் வருது. கிராமத்துலேருந்து போகிறப்போ ஒரு காட்டு பகுதி வருது. அந்த காட்டு பகுதியை நோக்கி போயிட்டுருக்கான். அப்போது அந்த இடத்துல ஒரு பொண்ணு வெள்ளை புடவை கட்டிக்கிட்டு நிற்கிது. அது நின்னோடனே அவன் தூரத்துலேருந்து யாரோ வெள்ளை புடவை கட்டிகிட்டு நிற்கிற மாரியே ஃபீல் ஆகும். பக்கத்தில் வர அவனுக்கு பயமாகவும் இருக்குது. பக்கத்தில் வந்த உடனே அந்த கார் அப்படியே ஸ்டாப் ஆகிடுது. ஸ்டாப் ஆடணுன்னு வெள்ளெல்லாம் எழுமோ சுழல் மாரி சுழல ஆரம்பிக்குது. அந்த இடமே மயானமாக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அந்த காரு அப்படி அங்கேயே ஸ்டாப் ஆகிடுது. அந்த பேய் பக்கத்தில் வந்து சொல்லுது, என்ன உன் கூட கூட்டிகிட்டு போனேன். அவன் கார் எடுக்க எவ்வளவோ ட்ரை பண்ணுறான், ஆனால் கார் எடுக்க முடியல. அந்த பேய் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிது. சொல்லி என்ன உன்னை கூட கூட்டிகிட்டு போறியா, இல்லை உன்னை நான் சாவடிச்சிடுதான்னு. அவனால் கார் எடுக்கவே முடியல. அப்போ அவன் காரை விட்டு வெளியே ஓடி வரான். அந்த இடத்த விட்டு நம்ம எப்படியாவது தப்பிச்சு போகணும், இன்றைக்கி இந்த பேய்கிட்ட மாட்டக்கூடாதுன்னு. அப்போது ஒரு ஃபீல் வருது. அவன் பொண்டாட்டியை அந்த பேய் பிடிச்சி வச்சுருக்கிற மாரி. அந்த பொண்டாட்டி கறி கத்துற, என்னை காப்பாற்றுங்க, என்னை விட்டுட்டு போகாதுங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா கீழே இருக்க லிங்க் கிளிக் பண்ணி ஃபுல் வீடியோ பாருங்கள். வந்து ஒரு குழந்தைய வந்து ஒரு போர்ட் செஞ்சு கூப்பிட்டோன்னே அந்த குழந்தைய கூட போயிடுச்சு. அதேமாரி ஒரு பொண்ணுக்கு பலூனை காட்டி கூப்பிடுது. அந்த பொண்ணு அந்த பலூனை பார்த்தோன்னே போயிடுச்சு. அதேமாரி எக்கச்சக்க பேரை அது மேனிப்புலேட் பண்ணி அந்த ஜோக்கரை கூப்பிடுது. அவங்க விஷயத்துக்கு வந்து அவங்களும் அந்த ஜோக்கர் பக்கம் போயிடுறாங்க. போனதுக்கு அப்புறமேட்டுக்கு அந்த ஜோக்கர் அவங்கள என்ன செய்தி ஏது செய்தின்னு காட்ட மாட்டுறாங்க. பேரும் நிறைய பேர்த்த அந்த ஜோக்கர் கிட்னாப் பண்ணுற மாரி தான் காட்டுறாங்க. காட்டின உடனே ஒரு நாள் ஒரு பொண்ணு ஒரு கீழே அந்த இதுலேருந்து சத்தம் வச்சு, ட்ரைனேஜ்லேருந்து சத்தம் வருதுன்னு அதை ஓப்பன் பண்ணுறதுக்காக போய் ஓப்பன் பண்ணிச்சு. அப்போது அந்த ஜோக்கர் வெளியே வந்துச்சு. வந்தோடனே அந்த பொண்ணு பயந்துடுச்சு. அந்த பொண்ணை அதுக்கப்புறம் கிட்னாப் பண்ணிடுச்சு. இவங்க எல்லாத்தையும் ஒரு பயங்கரமான இடத்துக்கு, ஒரு கண்ணும் கையும் இருக்குது அந்த இடத்துல கொண்டு போய் வச்சு கொடுமை பண்ணி கொடூரமாக கொலையும் பண்ணுறாங்க. இந்த சீனை பார்த்தாலே ரொம்ப பயங்கரமாகவும் இருக்கும், டேஞ்சராகவும் இருக்கும். அந்தமாரி கொடூரம். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா கீழே இருக்க லிங்க் கிளிக் பண்ணி ஃபுல் வீடியோ பாருங்கள்.